வணக்கங்க. செடிகளுக்கு உரங்கள் குடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நாம கவனிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. நார்மலாவே உரங்கள் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த உரம் வந்துட்டு என்ன பலன் குடுக்கும் நம்ம செடிக்கு, எவ்வளவு டோசேஜ்ல குடுக்கணும், என்னென்ன மாதிரியான செடிகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உரங்களை வந்துட்டு செடிகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி நீங்க செடிகள் குடுக்குறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு உரம் அப்படின்ற மாதிரி கொடுங்க. நம்ம உரங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம நிறைய நிறைய உரங்கள் கொட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த செடி வந்துட்டு அந்த மூச்சு விடுறக்கே ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லாம செடி வந்து சீக்கிரமாவே பட்டு போயிருங்க. அதே மாதிரி நீங்க உரங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டான உரங்கள் கொடுத்துட்டே இருங்க. இந்த வாரம் நீங்க வந்து பஞ்சகாவியமோ மீன் அமிலம் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் பஞ்சகாவியம் கொடுங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு நீங்க வேற ஏதாவது புளிச்சு மோர் கரைசல் அந்த மாதிரியான உரங்கள் வந்து மாத்தி மாத்தி கொடுக்கும்போது தான் எல்லா டேஸ்ட்டுமே எல்லா சத்துக்களுமே அந்த செடிகளுக்கு போய் சேருங்க. இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துட்டு நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உரங்கள்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு டீடைல்ஸ் A to Z இருக்கும். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க.